இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1060 வழக்குகள் முடிக்கப்பட்டு 7,43,00,000 தீர்வு காணப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 280 ஆண்கள் 80 பெண்கள் உட்பட 500 ஊர்காவல் படையினரை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரியில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் ஆண்களில் 3029 பேரும் பெண்களில் 1195 பேருமாக மொத்தம் 4224 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 16ஆம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தன. ஆனால் அன்றைய தினம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் குடிமைப் பணிக்கான முதன்மை தேர்வானது புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று புதுச்சேரியில் மட்டும் 3000 மையங்களில் தேர்வு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீஷ் கடந்த ஆண்டு தனது காதலியை எரித்துக் கொன்ற வழக்கில் புதுச்சேரி காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு சிறையில் உள்ள கைதிகளுக்கிடையே தொடர்ந்து மோதல் போக்கு கடைபிடித்ததால் பிரதீஷை காரைக்கால் மாவட்ட கிளை சிறைக்கு மாற்றம் செய்தனர். காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்ட பிரதீஷ் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சமையல் அறையில் ஆறுமுகம் என்ற கைதியை தாக்கினார். இதுகுறித்து காரைக்கால் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு கைதி பிரதீஷ் தான் கட்டியிருந்த கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த காரைக்கால் நகர போலீசார் பிரதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1060 வழக்குகள் முடிக்கப்பட்டு 7,43,00,000 தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதை சட்டப்பணிகள் ஆணைய செயலரும் மாவட்ட நீதிபதியுமான DG அம்பிகா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 9 அமர்வுகள், காரைக்காலில் 4 அமர்வுகள் என புதுவை மாநிலத்தில் மொத்தம் 16 அமர்வுகளில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி என சுமார் 6541 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1060 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 7,43,00,000 தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள 927 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக திறக்கப்பட்டு தி பொமோனோவின் மெர்சல் ஐஸ்கிரீமின் புதிய கடையை முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் குறிப்பாக சில தினங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் தி பொமோனோவின் மெர்சல் ஐஸ்கிரீம் புதிய கடை அமைக்கப்பட்டது. இந்த கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி கடையின் உரிமையாளருக்கு முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இங்கு விற்கப்படும் ஐஸ்கிரீம்கள் குவாலிட்டியாகவும் தரமாகவும் சுவையுடனும் குறைந்த விலையில் கிடைக்கும் என்றும் கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களித்து வருகின்றனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது.
காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் 4546 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் 81 உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் 38 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீஷ் கடந்த ஆண்டு தனது காதலியை எரித்துக் கொன்ற வழக்கில் புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு சிறையில் உள்ள கைதிகளுக்கு இடையே தொடர்ந்து மோதல் போக்கு கடைபிடித்ததால் பிரதீஷை காரைக்கால் மாவட்ட கிளை சிறைக்கு மாற்றம் செய்தனர். காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்ட பிரதீஷ் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சமையலறையில் ஆறுமுகம் என்ற கைதியை தாக்கினார். இதுகுறித்து காரைக்கால் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு கைதி பிரதீஷ் தான் கட்டியிருந்த கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து காரைக்கால் நகர போலீசார் பிரதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. அகில இந்திய அளவிலான நீட் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து பாராட்டினார். அகில இந்திய அளவில் கடந்த மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பங்கேற்று புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி மாணவர் கிருஷ்ணவ் 720க்கு 690 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார். நிதர்ஷனா 687, பிரதீப் சக்கரவர்த்தி 686 மதிப்பெண்கள் பெற்றனர். இப்பள்ளியில் 680க்கு மேல் 8 பேரும், 650க்கு மேல் 18 பேரும், 625க்கு மேல் 26 பேரும், 600க்கு மேல் 34 பேரும், 575க்கு மேல் 39 பேர், 550க்கு மேல் 51 பேர், 500க்கு மேல் 66 பேர், 475க்கு மேல் 73 பேர், 450க்கு மேல் 83 பேர் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்ய பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யாநாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவர் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்விக் குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முக திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என்றார். என் பேர் ஜெயலட்சுமி. என்னோட டாக்டர் எஸ்பி தனிஷா ஆதித்ய வித்யாஸ்ரமில் தான் படித்து முடிச்சிருக்கா. ஸோ 12th 490 மார்க்ஸ் எடுத்திருக்கா ஸ்டேட் போர்டில், சென்ட்ரல் போர்டில். தென் ஃபாலோடு பை அவரோட நீட் எக்ஸாமில் அந்த 684 மார்க்ஸ் எடுத்திருக்கா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லஸ்ட் கோஆப்ரேஷன் கொடுத்து ஆதித்யா மேனேஜ்மெண்ட் அண்ட் டீச்சர்ஸ், ஒரு டீச்சர்ஸும் சரி, செல்வம் சார் கோஆர்டினேட்டராக இருந்தார். தென் ஃபாலோடு பை ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், பயாலஜி டீச்சர் எல்லாருக்குமே எங்களோட ரொம்ப ஒரு நல்ல வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் சரி அவளுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருந்தாங்க அந்த டீச்சர்ஸு. என்றைக்குமே சரி அவளை ஒரு கொஸ்டின்ஸ் டவுட் கேட்டால் கூட அதை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த டீச்சர்ஸுமே அதை ஸ்கிப் பண்ணாமல் அவளை எல்லா விதத்துலையுமே ரெடி பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் 11th டில் நீட் எக்ஸாம் வரைக்கும் அவள் கூடவே துணையாக இருந்து அவளை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். சிறையில் விவசாயம், பேக்கரி, நூல்தறி, ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, கலை ஆபரண பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மனமாற்றமும் கிடைக்கின்றது. மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏலக்காய், பட்டை, லவங்கம், காஃபி, திராட்சை, மிளகு, டிராகன் பழம், ஸ்டார் ஃப்ரூட், வாழை, பப்பாளி, அன்னாசி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது.
சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நம்ம ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ண ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதுலேயும் அந்த ஒரு புத்தர் பார்த்தேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கல்ச்சர் சென்டர்ஸ்லாம் இருக்கும், டூரிசம் போர்ட்ஸ்லாம், அதில் கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் பீஸ் நான் பார்த்ததே இல்லை. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்டு ரெயின்போ நகர், வெங்கடா நகர் என தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் ரெயின்போ நகரில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். தொடர்ந்து வினோத் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்கர மாரியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால பூஜையாக வாசு சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக இன்று காலை நான்காம் கால பூஜை, நாடி சந்தானம், யாத்ரா தானம், மகா பூர்ணாகதியை தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ வக்கரகாளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை திருவக்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்தை தாண்டி மக்கள் பலம் வென்றுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து வெற்றி பெற்று உழைத்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வைத்திலிங்கம் நன்றியை தெரிவித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார வாகன பேரணியை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்துடன் பாஜகவினர் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் மக்கள் பலம்தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய நரேந்திர மோடி மண்ணை கவியிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து வருகிறார். ஆனால் நரேந்திர மோடி அம்பானி அதானியின் ஏஜென்டாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை, ஊழல் மிகுந்த ஆட்சியாக மட்டுமே இது செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, இன்று நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது மக்கள் அளித்த தீர்ப்பு என்று குறிப்பிட்டார். இந்த நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1060 வழக்குகள் முடிக்கப்பட்டு 7,43,00,000 தீர்வு காணப்பட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.